அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசியுடன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளுக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் சோனியா காந்தி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். வெள்ளலூரில் உள்ள ஸ்ரீ ஏழைக்காத்தம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் கோவில் முன்பாக நடைபெற்ற நாட்டார் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென ஆதரவு கோரினார். அதனைத் தொடர்ந்து வெள்ளலூரில் உள்ள கடைவீதிகளிலும் தெருக்களிலும் வீடு வீடாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். புரட்சித்தாய் சின்னம்மா மீது பொதுமக்கள் மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் வைத்துள்ளதாகவும் மேலூர் தொகுதியின் வெற்றிக்கனியை புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களில் நிச்சயம் சமர்ப்பிப்போம் என்றும் கழக வேட்பாளர் சோனியா காந்தி உறுதிபட தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் அமிர்தா பாலுசாமி அங்குள்ள முத்தாலம்மன் கோயிலில் கட்சி நிர்வாகிகளுடன் சிறப்பு வழிபாடு நடத்தினார். புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டி அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடத்தி பிரார்த்தனை செய்தார். இதனைத் தொடர்ந்து கோயில் நிர்வாகம் சார்பில் கழக வேட்பாளருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதியின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் மருத்துவர் பாலமுருகன் பாலமேடு அருகே உள்ள மஞ்சமலை கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி சாமி தரிசனம் செய்த பின்னர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அலங்காநல்லூரில் தனது ஆதரவாளர்களுடன் வாகனங்களில் ஊர்வலமாக சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வழிநெடுகிலும் கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கழக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழவந்தான் தொகுதி வேட்பாளராக தன்னை அறிவித்ததற்காக புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட அவர் தொகுதியின் வெற்றிக்கனியை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் மேல நீலிதநல்லூர் மற்றும் மரத்துப்பட்டி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேல நீலிதநல்லூர் பகுதியில் வாக்கு சேகரித்த போது பொதுமக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். தென்னந்தோப்பு சின்னத்தை வெற்றியடைய செய்வோம் என பொதுமக்கள் உறுதிபட தெரிவித்தனர். தொடர்ந்து மரத்துப்பட்டி கிராமத்திற்கு சென்ற கழக வேட்பாளர் வசந்தி முருகேசன் அங்குள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு அதன் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். அந்த பகுதியில் உள்ள காளியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த கழக வேட்பாளர் பின்னர் அங்கிருந்த பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.